Hello students, welcome to SSLC Toppers. 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய ஆன்சர் ஷீட்னுடைய ஸ்கேன்டு காப்பிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது நம்ம இப்போ ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லைனா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை தெளிவாக கிளியராக ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு அந்த டவுட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷனோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீவேல்யூஷன் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து நீங்கள் நினச்ச மார்க் வந்து ஆன்சருக்கு போடலை. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 3 மார்க் தான் போட்டிருக்காங்க, ஆனால் நான் வந்து எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை 8 மார்க் கொஸ்டின் இருக்குது, அதில் வந்து 5 மார்க் தான் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக கரெக்டாக தான் எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ ரீவேல்யூஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஆன்சர்ஸையும் திரும்பவும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஆல் த ஆன்சர்ஸ் வில் பி ரீவேல்யூட் அப்படின்னா எல்லா ஆன்சர்ஸையும் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் திரும்பவும் வேல்யூவேட் பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. எத்தனை பேர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 3 சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்ஷன் பண்ணும்பொழுது 8 மார்க் கொஸ்டின் இருக்கும், ஆனால் வந்து தவறுதல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே 5 மார்க்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதே கண்டினியூஸாக பண்ணும் பொழுது இதுக்கும் 5 மார்க் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ரீவேல்யூஷன் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கும் போட்டிருக்கிறாங்க, பட் நீங்கள் நினச்ச அளவுக்கு ஃபுல் மார்க் போடலை, இல்லைன்னா கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷனில் எல்லா கொஸ்டினையும் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, 3 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரீவேல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இதில் மார்க்கு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான், பட் ஸ்டில் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ ரீவேல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்டில் எல்லா டீச்சர்ஸ்ட்டையும் அவங்களுடைய ஸ்கேண்டு காப்பியை கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க, அட்வைஸ் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்ம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் ரெண்டு ஃபார்முமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ ரீடோட்டலிங் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் டோட்டல் மிஸ்டேக் இருக்கோ அவங்களுடைய மார்க்கில் அவங்க வந்து ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா கவுண்டிங் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்ஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க, மார்க் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க, பட் கவுண்ட் பண்ணதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம் ஒன்று. அடுத்து கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து மார்க் கொடுக்காம விட்டுருப்பாங்க, சரியா? ஸோ அவசரமாக கரெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, டிக் எல்லாமே போட்டிருப்பாங்க, பட் வந்து மார்க் போடாமல் விட்டுருப்பாங்க. ஸோ மார்க் போடாமல் விடும்போது ஃப்ரண்ட் பேஜில் அவங்க எடுத்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மார்க் கம்மியாக வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பட் வந்து மார்க் போடலை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணால் போதும், ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் வந்து ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொஸ்டின் வைஸ் அப்புறம் பேஜ் வைஸ் வந்து அவங்க வந்து மார்க்கை ஃபில் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணால் போதும். ஓகே, அதே மாதிரி அன்வேல்யூட் ஆன்சர்ஸ் கரெக்ஷனே பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணால் போதும், ரீவேல்யூஷன் வேணாம். ஓகே, கரெக்ஷன் பண்ணாமல் எப்படி விடுவாங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நடுவில் இருக்கக்கூடிய கொஸ்டினை லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் பேஜில் எழுதிருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்ஷனே பண்ணாமல், அதாவது அந்த டீச்சர்ஸ் வந்து பார்க்காமலே விட்ட அந்த ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீடோட்டலிங் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ண தேவையில்ல. அது மாதிரி இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு என்னன்னா, உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு மார்க் இருக்கும், ஆனால் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் வந்து உங்களுக்கு வேறு மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் ஷீட்டுக்கும் கொடுத்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீடோட்டலிங் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இன் ஷார்ட் உங்களுக்கு வந்து ரீவேல்யூவேஷன் நீங்க எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர்லாம் கரெக்ஷன் பண்ணி மார்க் குடுத்துருக்காங்க. பட் அந்த மார்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. நான் நெனச்ச மார்க் வரல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கன்சல்டிங் யுவர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்க என்ன பண்ணலாம், ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து மார்க் வந்து டோட்டல் மிஸ்டேக் இருக்கு. எனக்கு வந்து ஆன்சர கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வந்து மார்க் போடல. ஆன்சர கரெக்ஷனே பண்ணாம விட்டுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணா போதும். ஓகே. ஸோ ரீடோட்டலிங்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏற்கனவே கரெக்ஷன் பண்ண ஆன்சர்ஸ திரும்ப கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ எதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்களோ, இல்லன்னா எதுக்கெல்லாம் மார்க் போடாம விட்டுருக்காங்களோ, அதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் போடுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் ரீவேல்யூவேஷனுக்கும் ரீடோட்டலிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து எனக்கு அனுப்பி பிடிஎஃப் அந்த ஸ்கேன் காப்பி இருக்கும், அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ வாட்ஸ்அப் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் காண்டாக்ட். ஓகே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.